ஸோ ஹாய்டா, ஸ்டோரிக்குள்ள வரலாமா? நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஐ வாண்ட் யூவோட பார்ட் 9 தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும்? ஸோ ஜிமினா வந்து வயன் வந்து அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சன்னோட அவங்க லைஃப் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ வயனும் சன்னை தன்னோட குழந்தைய பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுறா. தியாங் வந்து யாருக்குமே தெரியாமல் நம்ம நிலாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிலாக்கே தெரியாமல் ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் நிலாவை தான் லவ் பண்ணுறேன், நிலாவை தவிர என்னால் வேறு ஒரு பொண்ணை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவளுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஸோ சீஃப் டாக்டர் வந்து தேவ் வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் வந்துட்டு நம்ம ஆயான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாரா வந்து போயிட்டு நம்ம தேவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாட்டோட கடைசியில் வந்துட்டு யாரோ ஒரு புது மெயின் லீட் மாதிரி ஒரு பர்சன் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அதோட முடிச்சிருப்போம். ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஒருத்தவங்க வந்து ஏர்போர்ட் வராங்க. ஸோ வந்தவுடனே அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒருத்தவங்க வந்து ஃபென்னு சொல்லிட்டு போர்ட் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வந்த லேடி பேர் ஃபென். ஸோ ஜிமினா விட ஒரு வயசு சின்ன பொண்ணு, ஓகேங்களா? ஸோ என்னை விட 2 வயசு பெரிய பொண்ணு, ஜிமினா விட ஒரு வயசு சின்ன பொண்ணு. ஸோ ஃபென் அந்த பொண்ணோட பேர். ஸோ அந்த பொண்ணு வரா, அந்த பர்சனை பார்த்தோன்னா ஓடி போய் உட்காந்து ஹக் பண்ணிக்கிறா, உட்காந்துக்கலான்ட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமினா தான். ஹக் பண்ணிவிட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஜிமினா, ஐம் சாரி, நான் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கோசரம் ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஜிமின் கேட்பான், பொய் சொல்ல வேணாம், நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறேன். ஸோ வந்துட்டு அது என்னென்ன நானாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்ல ஃபெங் அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஃபெங் ஓகே ஜிமினா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. நீ வந்து டிரைவரோட போ, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் போய் சண்டை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. சன் ஆ ஓகே ஓகே, நீ நான் வீட்டுக்கு போகிறேன், நீ சண்டை கூப்பிட்டு வா அப்படிங்கிறான். ஸோ வீட்டுக்கு போகிறான். அவனும் வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்ட சொல்கிறான், இன்னைக்கு நீ வந்து என்னோடய ஃபேமிலியை மீட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நம்ம வயனும் உங்கள் ஃபேமிலியவா, வீட்டில் தான் இருந்திருப்பா, வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறான், உங்கள் ஃபேமிலியவா, சரி ஓகே அப்படிங்கிறா. ஸோ அவள் ரெடியாகி வராளா. ஸோ அவள் நார்மலாக ரெடியாகி வரா. ஜிமினா இருந்துட்டு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாருக்கும் கால் பண்ணி இங்கே வீட்டுக்கு கிளம்புவாங்க அப்படிங்கிறான். ஸோ அவங்க வர. ஸோ நம்ம வயனை போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா, வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு நம்ம ஜிமினா சொல்லிகிட்டே இருந்திருப்பான். வயன் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டு என்னால் மாற்றிட்டு வர முடியாது ஜிமினா, என்ன எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கோங்க, ட்ரெஸ் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நம்ம ஜிமினா வந்துட்டு சிரிக்கிறேன், நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், நான் ஆளை கூப்பிட்ருக்கேன், அவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, அது உனக்கு க்யூட்டாக தான் இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபுல் ஃப்ராகு, ஸோ பிளாக் வித் ரெட் மாதிரி. ஸோ ரொம்ப பிளாக்கும் இல்லை ரொம்ப ரெட்டும் இல்லை, இந்த கலரே வேணாம், நம்ம விட்டுறலாம், எப்போ இந்த கலரே எடுத்துகிட்ருக்கோம். என்ன கலர் டிஃப்ரெண்ட்டாக பர்பிள் ஷேடில் ஒரு ஒயிட் ஃப்ராக், பர்பிள் ஷேடில் இருக்க ஒயிட் ஃப்ராக், ஓகேவா? ஸோ பர்பிளும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது, ஓகேவா? எட்ஜிலலாம் பர்பிள் ஷேட், ஸோ சென்டர் ஆஃப் பாயிண்டில் ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஃப்ராகு. ஸோ அதை வந்து ஒயின் போட்டு ரெடியாகி வரா. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் ஜிமினா கூப்பிட்டுருப்பாரு. ஸோ ஜிமினா கீழே உட்காந்துருப்பாரு, மேலேருந்து ஒயின் கீழே இறங்கி வரானா. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கான். ஜிமினாவை பார்த்தா அவர் அங்கேயே திரும்ப ஒரு டைம் ஃபாலோ ஆகிறாரு. ஸோ ஜிமினா கிட்ட ஒயின் வந்தோடனே ஒயின் கிட்ட ஜிமினா என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து எத்தனை டைம்லேயும் உனக்கு ஃபாலோ ஆக வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒயன் சிரிக்கிறா. ஜிமினா வந்துட்டு ஓகே ஓகேவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ சன்னை ஜிமினா ஒயன் 3 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் ஜிமினாவோட அம்மா வந்து நம்ம ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினா வந்து உள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ என்டர் ஆனோடனே அவங்க அம்மா வந்து என் மருமகளை இந்த டைமாச்சும் கூட்டிகிட்டு வந்துடலாங்க, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் பக்கத்தில் போயிட்டு ஒயின் செம்ம க்யூட்டாக இருக்கு, அவனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு நம்ம ஒயின் கிட்ட ஜிமினாவோட அம்மா நிறையா பேசுகிறாங்க. நான் ரொம்ப டைம் கால் பண்ணி கூப்பிட்டேன்டா அவனை கூப்பிட்டு வர சொல்லி, ஆனால் உன்னை நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல ஒயினை சிரிச்சிட்டே இருக்கா. ஃப்ரெண்ட் வந்து என்ன மருமகளா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக்கடாகவே பார்க்குறான். ஷாக்கடாக பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஜிமினாவோட அம்மா ஒயனை ஜிமினாவை சன்னம் 3 பேரும் உள்ளே வர அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டை பார்த்தோன்னா ஜிமினா போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே வந்து உனக்கு எல்லாம் கம்ஃபர்ட் ஆகிடுச்சா அப்படின்னா, எனக்கு எல்லாம் கம்ஃபர்ட் ஆகிடுச்சு ஜிமினா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா, அதான் என்னோடய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பாக் ஒயன் அப்படிங்கிறான். ஸோ வந்து
ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஸோ அவங்க அம்மா வந்து ஜிமினாவோட அம்மா வந்து டீப்பால வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் அங்கேயே இருக்குது ஓகேவாடா. ஸோ நம்ம வயனை வந்து கூப்பிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து அவங்க அம்மா நிறையா பேசுகிறாங்க. சன்னை மடியில் உட்கார வச்சுட்டேன். டேய் நீ நல்லா இருக்கியாடா சன், என்னோட பிரின்ஸ் எப்படி இருக்க, அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறானடா அப்படி இப்படின்னு கேட்க, பாட்டி மம்மி என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா, என் மம்மி மாதிரி பார்த்துக்கிறாள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது தெரியுமா, அப்படி இப்படின்னு அவனும் வந்து வயனை பற்றி பெருமையாக பேச. ஸோ இவங்க 2 பேரும் வயனை பற்றி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு வயன் வந்து சிரிச்சுட்டு வந்து தலையாட்டிட்டு இருக்கா. ஸோ அந்தாண்ட சைட் பார்த்தா ஃபெங்கும் ஜிமினா வேற லெவலில் கடலை போட்டுட்ருக்காங்க. இதை வயன் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் வயனை ஜிமினா நோட்டீஸே பண்ணல. ஸோ ஃபெங்கோட சும்மா உட்காந்து வேற லெவலில் கதை அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஃபெங்கும் வந்து ஜிமினாவை வந்து அவ்வளோ ரசித்து ரசித்து பேசுகிறா. அவள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்வான்டேஜஸ்லாம் எடுத்து பேசுகிறான். ஸோ வந்து இதெல்லாம் பார்க்குற வயனுக்கு செம்ம காண்டாகுது. ஸோ நம்ம சன்னு கீழே இறங்கி, பாட்டி இந்த பாக்ஸ் எதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அம்மா கிட்ட கேட்கும்போது, இதுவாடா என்னோட மருமகளுக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா வந்துட்டு அதை ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பென்னு. ஸோ வந்து அதை வந்து வாங்கிக்கிட்ட கொடுத்துட்டு, இது உனக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிக்கிறா. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, வாங்க நம்ம டின்னர் சாப்பிட்லாம், இது ஒரு மதிய டைம். ஸோ டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவோட அம்மா வந்து வயன், ஜிம்மன், அப்புறம் வந்துட்டு ஃபெங்கு, சன்னு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, நான் சென்டரில் வந்து ஜிமினா உட்காந்துக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம ஃபெங் உட்காந்துக்கிறா. ஸோ ரைட் சைடு வந்து நம்ம வயனை உட்காந்துக்கிறோம். வயனுக்கு பக்கத்தில் வந்து சன்னு உட்காந்துருக்கான். ஸோ சன்னுக்கு வந்து வயனை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமினாவோட அம்மா சொல்கிறாங்க, நான் ஊட்டுறேம்மா நீ சாப்பிடு, என் பேரனுக்கு இங்கே வரும்போது தான் நான் ஊட்டுறேன், ஸோ நான் ஊட்டுறேன் நீ சாப்பிடுங்க. இல்லைம்மா நானே சன்னுக்கு ஊட்டுறேன், நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நீங்களாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் கரெக்டாக, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினாவோட அம்மா ஓகேன்னு சாப்பிட்றாங்க. ஸோ வாயின் வந்து சன்னுக்கு ஊட்டிகிட்டே இருக்கான். ஸோ இந்தாண்ட சைட் பார்த்தா ஜிமின் இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபெங்குக்கு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டே இருக்காரு. ஸோ வாயினுக்கு இதெல்லாம் பார்க்க டென்ஷன் ஆகிடுது. ஸோ 2 வாய் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. 2 வாய் சாப்பிட்டே இருக்கா, 2 வாய் தான் சாப்பிட்டுருப்பான். ஸோ அப்போ ஜிமினாவோட அப்பா உள்ள என்டர். ஸோ ஜிமினாவோட அப்பாவை பார்த்தோன்னா வாயின் வந்து ஏந்திரிச்சின்னு வெல்கம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ சொல்லக்கூடாதுமா, நான் தான் சொல்லணும், ஃபர்ஸ்ட்டு என் மருமகளை இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ நான் வீட்டில் இல்லைங்கிற ஒரு டென்ஷனில் இருக்கேன், நீ என்னை வெல்கம் பண்ணுறியடா, நான் தான் உன்னை வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்ட வெல்கம் டு அவர் ஹோம்டா அப்படின்னு சொல்கிறாரு. வாயினும் சிரிக்கிறான். ஸோ ஜிமினாவோட அப்பா வந்து வாங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு. க்ளோஸ் மீன்ஸ் நல்லா பேசுகிறாரு, என் பையனுக்கு இதான் பிடிக்கும் அதான் பிடிக்கும் அப்படின்னு. இவளும் எனக்கு இதான் பிடிக்கும் அதான் பிடிக்குங்கிற, சன்னுக்கு இதான் பிடிக்கும் அதான் பிடிக்கும்னு சொல்லி சன்னுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஊட்டுறதை பார்க்கும்போது ஜிமினாவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தன்னோட பேரனை இந்த அதாவது நம்ம மருமக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜிமினா வந்து ஃபெங்குக்கே எடுத்து வச்சுட்ருக்காரு. ஜிமினாவோட அப்பா நோட்டீஸ் பண்ணிட்டு, டே அந்த உனக்கு ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தி உட்காந்துருக்கா, அவளுக்கும் ஏதாச்சும் பார்த்து செய்யலாம், அந்த பொண்ணு பாவண்டா உன் கூட தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஃபெங் சொல்கிறான், அங்கிள் ஜிமினா எனக்கு எப்பயுமே எனக்கு மட்டும் தான் எடுத்துப்பான், வேறு யாருக்கும் எடுத்து வைக்க மாட்டான், பார்த்துக்கோங்க, என்றைக்குமே ஜிமினா என்னோடது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்க. வந்து நம்ம ஜிமினாவோட அப்பா, ஃபெங் நீ எப்பயுமே சின்ன பிள்ளையாவே இருக்கடா, நீ வளர்ந்துட்டடா, ஜிமினாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வயன் தான் ஒய்ஃபு அப்படிங்கிறாங்களா. ஸோ வயனுக்கு வந்து இந்த வேர்டு ஹர்ட்டாக தான் இருக்குது. என்னென்னா வந்து என்றைக்குமே ஜிமினா என்னோடது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபெங் அந்த வேர்டு. ஸோ ஜிமினாவும் அதை கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். ஸோ நம்ம சன்னு வந்துட்டு, ஆண்டி என்னோட விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடு, என்னை ஆண்டின்லாம் கூப்பிட வேணாம், என்னை ஃபென்னே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்கு சொல்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம ஜிமினா வந்துட்டு, இல்லை நீ ஆண்டின் தான் கூப்பிடணுங்க, இல்லை நான் வந்து ஆண்டின் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னு சொல்கிறான். இருந்தாலும் என் ஃபெங் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கு சொல்ல, ஸோ வந்துட்டு நம்ம சன்னு வந்துட்டு ஓகே ஃபெங் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ வந்து ஜிமினா வயனை நோட்டீஸே பண்ணல. ஸோ வீட்டுக்கு போகும்பொழுது வந்துட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். சரி வா வயன் போகலாம் அப்படிங்க நம்ம ஃப்ரெண்ட் சொல்கிறான். நானும் வந்து இங்கே தான் எங்கள் வீடு இருக்குல்ல ஜிமினா, ஸோ நான் அங்கே போகிறேன், என்னை ட்ராப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்களாம் வீட்டுக்குள்ளே தான் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கார்கிட்ட வந்தால் ஜிமினா போய் டிரைவிங் சீட்டில் உட்காந்துக்கிறான். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து வயன் தான் உட்காரலான்னு போவா, சேனல் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு வயனை உள்ளே போகிறதுக்கோசரம் போகும்போது, மம்மி நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க நான் அவங்க அப்புறம் வரேன்னு சொல்கிறான்.
ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபெங்கு உள்ளே ஏறிட்டு உட்காந்துக்கிறாளா. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. சன்னுக்கே இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. அம்மா நான் முன்னால் உட்காரணும் அப்படிங்கிறான். ஸோ ஃபெங்கு சொல்கிறேன் வந்து என் மடியில் உட்காந்துக்கூடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். எங்கள் அம்மா படியில் தான் நான் உட்காருவேன், நான் முன்னால் தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சன் வந்து அடம் பிடிக்கிறானா. ஸோ ஜிமினா கோவம் வருது. அவங்க நம்ம கெஸ்ட் ஆகிட்டு வந்து அவங்கக்கிட்ட இது பண்ணுவியா, அடம் பிடிப்பியா, பின்னால் போய் உட்காரு, வயனை அவனை பின்னால் கூப்பிட்டு போய் உட்கார வை அப்படிங்கிறானா. ஸோ சன்னுக்கு ரொம்ப ஹோட்டடாக இருக்குது. என்னடா இவன் நம்மளையும் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பின்னால் போய் உட்காந்துட்டான். வயன் பின்னால் உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் செம்மையாக ஜாலியாக விளையாண்டு பேசிகிட்டே வராங்க. ஜிமினா அதை வந்து மிரரில் நோட் பண்ணி சிரிக்கிறாரு. பெண் வந்து இதை நோட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு, ஜிமினா நம்ம சின்ன வயசில் அங்கே விளையாண்ட ஞாபகம் இருக்கா, அந்த கார்டனில் விளையாண்டு தானே நீ கீழே விழுந்து உன்னோட ஹிப்க்கு மேலே ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சரி சொல்கிறானா. ஸோ வந்து நம்ம வயனை அதை நோட்டீஸ் பண்ணுறா, பட் இருந்தாலும் கண்டுக்க மாட்டேன்றா. ஸோ நம்ம ஜிமினாவும் ஃப்ரெண்டும் வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஜிமினாவோட வீட்டை தாண்டி தான் போய் ஃப்ரெங்கோட வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் ஜிமினா வந்து இவங்க 2 பேரும் இறக்கி விட்டுட்டு சரி நீங்கள் உள்ளே போங்க, நான் போயிட்டு ஃப்ரெங்கை விட்டுட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறான். ஸோ இதே லேட் நைட் ஆகிடுது. வயனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான், ஜிமினா வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு 9:30 கிட்ட ஆகிடுது. ஸோ வந்து ஜிமினா வந்திருக்க மாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சன்னை கூப்பிட்டு போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட வச்சுருப்பான். சன்னை கூப்பிட்டு போய் அவனோட ரூமில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு படுத்த ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாளா. ஸோ ஸ்டோரிஸும் சூப்பராக போகும். சன்னும் 2 பேரும் சேர்ந்தே தூங்கிடுவாங்க. ஸோ ஜிமினா வந்து ஒரு 10:30 இருக்கும், அப்போ தான் வந்திருப்பாரு. எங்கே வயனை காணோம், எப்போயுமே நமக்கு வெயிட் பண்ணுவான், இன்றைக்கே வெயிட் பண்ணலன்னு சொல்லிட்டு வயன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக சுற்றுறாரு. ஆனால் வயன் அங்கே இல்லை. ஸோ அவள் ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அதாவது ஜிமினா வயனோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கேயும் வயன் இல்லை. சரி சன்னோட ரூமில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சன்னோட ரூமுக்கு போய் பார்த்தா வயனும் சன்னும் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜிமினா அதை பார்த்துட்ருக்காரு. ஸோ பக்கத்தில் வந்துட்டு இன்றைக்கி என் ஒய்ஃபை கொஞ்சம் கோவப்பட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வயன் தூங்கிட்டு இருக்க வயன்கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் அவரும் வந்து அங்கேயே படுத்து தூங்கிறாரு. ஸோ எப்படின்னா வயன் சன்னு ஜிமின் 3 பேரும் ஒரே ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்து சன்னு தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிச்சோன்னே அங்கே ஜிம்முனா இருக்கிறத பார்த்துட்டு டேடி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் ஸ்கெட்ச் பென்சில்லாம் இருக்கும். ஸோ ஸ்கெட்செல்லாம் எடுத்து அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரா பண்ணி விட்டுறான். ஸோ வயனோட ஃபேஸ்லேயும் போய் ட்ரா பண்ணலான்னு போகும்பொழுதே வயன் எழுந்திரிச்சிட்றா. இதை நோட்டீஸ் பண்ணிடுறாளா. சரி என்னடா உன் டேடி ஃபேஸில் எவ்வளோ வரைஞ்சி வச்சிருக்க, எழுந்து பார்த்தாருனா ஒன்றே இல்லையா அவ்வளோதான் காலியாக, சரி நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு கீழே போகிறாங்க. ஸோ வந்து ஜெமினா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு வயன் எங்கே காணும், சன்னு எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா கீழே வந்து ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்தாரா. ஸோ அவர் மிரரில் அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ வந்து கீழே வராரு. ஸோ அங்கே பார்த்தா டேங் அண்ட் ஜங்குக்கா காலையிலே வந்திருப்பாங்க. ஸோ எப்பயும் இப்போலாம் ஜெமினாவே அவனே கொண்டு போய் விட்டாரான் 2 பேரையும். அதெல்லாம் கிடையாது, சன்னை கூட்டிகிட்டு போய் விட வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. சீக்கிரமே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்து இவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம சன்னுக்கு முதல் கொடுத்துட்டு இவங்க 4 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜெமினா வந்து நைட் ட்ரெஸ்ஸோடய கீழே இறங்கி வராரு. வயன் சன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராரு. ஸோ ஜங்குக்கு இந்த டயாங் வந்து செமினாவோட ஃபேஸை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. டே செமினா என்னதுலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸை பார்த்து நான் நோட் பண்ணி காட்டேன். ஸோ ஜெமினா கொண்டு முடியாது, எங்கடா வயன் எங்கடா சன் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க பாரு லிவிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என் ஃபேஸை வந்து மிரரில் பார்த்தியா இல்லையாடா அப்படின்னு. என் ஃபேஸுக்கு என்னடா, என்னோடய ஃபேஸ் அப்படியே சாமிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா சொல்ல நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு சாமிங்க சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாரு. தேங்க பார்த்து ஆமாம் தானே தேவாங், ஜிமினோட ஃபேஸ் ரொம்ப சாமிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாய்க்கிறாங்க. ஜிமினாக்கு ஒன்றும் புரியல. அது வந்து வயன் பார்த்து சிரிக்கிறா, பட் இருந்தாலும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டோம். ஜிமினா உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, சிரிக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. ஸோ வந்து ஜிமினா வந்துட்டு எனக்கு காஃபியை கொடு வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வயனும் காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ காஃபியை கொடுத்துட்றான். ஸோ ஜிமினா கிட்ட கேட்குறேன், நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க, எங்கே போயிருந்தீங்க, சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜிமினா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா வந்து இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஃபெங்கை பார்த்தோமா, எங்கே பார்த்தேனா அப்படிங்க டிவாங் வந்துட்டு இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ கேட்குறாரு, என்ன ஜிமன் ரொம்ப நாள் கழிச்சு ஃபெங்கை பார்த்தியா, எனக்கு புரியல ஜிமன் அப்படிங்க. ஜிமனா வந்துட்டு கண்ணா காட்டுறாரு, அமைதியாக இருடா எதையும் சொல்லி தொலைச்சிட்டாருங்கிற மாதிரி. டெயாங் வந்து ஜங்குக்காவோட ஃபேஸை பார்க்க, ஸோ ஜங்குக்கா வந்து டெயாங்கோட ஃபேஸை பார்த்துட்டு ஜிமினாவோட ஃபேஸை பார்க்குறாரு.
ஏதோ டேங்க்ஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினதை வயன் நோட்டீஸ் பண்ணிடுறா. ஸோ ஆனால் எதுவும் கேட்கல, அமைதியாக இருந்துக்கிறா. ஸோ வந்து எங்கே பார்த்தேன், ஸோ அதனால் எங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எதுக்குடா நீ அங்கே அவ்வளோ நேரம் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா கேட்க, ஐயா அமைதியாக இருடா, நீ பாட்டுக்கு எதுவும் வளரிட்டு போயிடாதடா, குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்ல, வயன் இதையும் நோட்டீஸ் பண்ணுறான். ஆனால் கண்டுக்காம சன் கூட பேசுகிற மாதிரி இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம வயனும் அதை கண்டுக்காத விட்டுறா, விட்ட மாதிரி பார்த்துட்டு விட்டுறா, எதுவும் சொல்லலை. அதெல்லாம் ஆனால் அவன் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ ஜிமினாக்கு இவன் வந்து இன்னும் ஃபேஸை வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ ஜிமினாவை பார்த்து ஜங்கு பண்ணுறவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எதுக்கு கூட சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து ஃபேஸ் வந்து கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது ஸ்கெட்ச் பண்ணியிருக்கான். சரி ஜிமினாவுக்கு செம்மக்கும் ஒரு இந்த காரியத்தை யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வைனையும் சன்னையும் பார்த்து கேட்குறான். ஸோ சன் இருந்துட்டுப்பா நான் தான் பண்ணேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவரும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. ஸோ 1 வீக்ஸுக்கு உனக்கு பிஸ்கெட்ஸ் கிடையாது, ஸ்நாக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படிங்க நம்ம சன்னு சொல்கிறோம். என் ரூல் புக்கில் இதுவரை நான் அதை தின்னது கிடையாது போப்பா அப்படிங்கிறோம். நம்ம ஜிமினி மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. அவர் அவரோட கம்பெனிக்கு போயிடாரு. ஸோ வயன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகல. ஸோ நம்ம சன் ஸ்கூல் போயிடறான். ஸோ வந்து வயன் தான் வந்து ஜிமின்க்கும் நம்ம சன்னுக்கும் என்னது லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் சன்னோட ஸ்கூலில் சன்னுக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஜிமினாவோட ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறா. எடுத்துகிட்டு உள்ளே போய் என்டர் ஆகி ஜிமினாவோட கேபினுக்கு போயிடறா. நாக் பண்ணிவிட்டு ஜிமினா உள்ளே வரலாமான்னு கேட்க உள்ளே வாங்க அப்படின்னு. ஏன் இன்னைக்கு இங்கே வந்திருக்க அப்படிங்க, நான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எப்பயும் டிரைவர் கிட்ட தானே வாங்கிப்பீங்க, இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜிமினா, நான் இன்றைக்கி ஒர்க்குக்கு போகல, எனக்கு டே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சொல்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் எடுத்தவே 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. ஸோ டைம் அண்ட் ஜங்குக்கு வந்து அப்போ தான் வருவாங்க. எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வயன் வந்துட்டு உள்ளே வாங்க, நான் உங்களுக்கும் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறேன். ஸோ டைம் அண்ட் ஜங்குக்கா உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஜிமினா என்ன பண்ணுறான்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறோம். பண்ணிட்டு வரும்போது ஜிமினாவோட கேபின் டோரை யாரோ வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடி வந்து ஜிமினா நான் உனக்கு ஃபுட் ஓடி வந்து ஜிமினாவை ஹக் பண்ணிவிட்டு ஸோ ஜிமினா உனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்வா, நம்ம டின்னர் 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாமா, ரூப் டாப்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஜிமினாவை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஓடி வந்து ஹக் பண்ணது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட் தான். ஸோ ஜிமினாவை பிடிச்சி இழுத்துட்டு போக ஸோ வாயின் வந்து ஜிமினா அதாவது 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பான். ஸோ ஜிமினா ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமினா வந்துட்டு ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கா வயன், போய் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ வயனுக்கு ஹர்ட்டடாக இருக்குது. ஸோ வயன் வந்து அதை வெளியே காட்டிக்காமல் டேவன் ஜங்குக்காவோட சாப்பிட்றா. ஸோ டேவன் வந்து ஜங்குக்கா கிட்ட கண்ணை காட்டுறான், வயனை பாரு வயனோட ஃபேஸ் வந்து ரொம்ப சேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன். ஸோ ஜங்குக்காவை இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. சரிடா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்னடா ஆச்சு இந்த ஜிமினாக்கு, எதுக்கு திரும்ப ஃப்ரெங்கோட ஒன்று போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ வந்து டேவன் சொல்கிறான், எனக்கு தெரியலடா, ஆனால் இப்போ ஹர்ட் ஆக போகிறது ஃப்ரெங்கோ ஜிமினாவோ கிடையாது, நம்ம வயன் தான் ஹர்ட் ஆகிடுவா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் எப்படா நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம எப்படா ஜிமினாவையும் ஃபெங்கையும் பிரித்து விட முடியும் அப்படிங்க, அப்போ வயனையும் ஜிமினாவையும் பிரிக்கலாம்னு நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் டெக்ஸஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அதுக்கான பதில் அதில் வரவே இல்லை. ஸோ கடைசியாக வந்து வயனையும் ஜிமினாவையும் பிரிக்கலாமா, நீ வந்து ஃபெங்கியும் ஜிமினாவையும் சேர்த்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டேவன் கேட்க ஸோ வந்து ஜங்குக்காக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவர் சைலண்ட் ஆகிறாரு. ஸோ டெக்ஸஸும் நின்றுது. ஸோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குமா, ஃபுட்டு சூப்பராக இருக்குமா, வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேவன் அண்ட் ஜங்குக் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரூஃப் டாப்க்கு போன ஜிமினா வந்து ஃபெங்கோட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ ஃபெங்கு வந்து ஜிமினா இது சூப்பராக இருக்கும், அது சூப்பராக இருக்கும், உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் மோச்சிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாரு. ஸோ ஜிமினாவும் எதுவும் சொல்லாமல் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்காரு. சரி நாங்கள் தான் அந்த டைமிங்கும் அப்படியே முடிய ஸோ நம்ம ஜிமினா ரூமுக்கு வராரு. ஸோ அப்போ தான் இவனை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கான ஃபுட்டு மட்டும் அதே இடத்துல இருக்கும். ஸோ மித்ததெல்லாம் வயன் வந்து பேக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணல ஒரு மாதிரி சேடாக இருக்கிறது ஜிம்முன்னு நோட்டீஸ் பண்ணுவார். ஸோ நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து வயனாம் சாரி, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ எங்கே பார்த்தேன்னா ஸோ அவள் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தா, ஸோ அவளை ஹர்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் போயிட்டேன் அப்படிங்க. ஸோ ஜிமினா ஹர்ட் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னு சொன்னது ஓகே,
நான் ஹர்ட் ஆவேன்னு ஒரு செகண்ட் கூட நீ யோசிக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு வந்த லன்ச் இதை எடுத்துகிட்டு போயிடுறா. ஸோ ஜிமினா வந்து ஐயோ என்ன காரியம் பண்ணி தொலைச்சு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்க. ஸோ வயன் லிஃப்ட்டில் தான் போகிறா. ஸோ அதே லிஃப்ட்டில் தான் ஃபெங்கும் வரா. ஸோ ஃபெங் வந்து வயன் பக்கத்தில் வந்துட்டு வயனோட காதுகிட்ட வந்துட்டு வயன் கிட்டத்தட்ட உனக்கும் ஜிமினாக்கும் கல்யாணம் ஆகி 5 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் 5 months. ஆனால் ஜிமினாக்கும் எனக்கும் பழக்கம் 10 yearsக்கு மேலே இருக்குது. எனக்கு ஜிமினாவை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும் வயன், ஓகேவா? ஸோ ஃபுட்டுலேயே நீ புரிஞ்சிட்டு இருந்திருப்ப. ஸோ ஓகேப்பா, எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவர் மாதிரி வெக்ஸ் ஆகி போகிறா. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ஜிம்முனா நெக்ஸ்ட் லெஃப்ட்லேயே கீழே வராது. ஸோ வயன் வந்து வெளியே தான் போயிருப்பான். ஸோ என்ன ஆகுதுன்னா ஜிம்முனா வேக வேகமாக பக்கத்தில் வந்துட்டு வயன்வா நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபெங்கு அங்கே தான் இருந்திருப்பாள், டாக்ஸிக்கோசரம் நின்றுட்டு இருந்திருப்பாள், கேபுக்கோசரம். ஸோ ஜிம்முனா நல்லா ஜிம்முனா என்னையே கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுரு ஜிம்முனா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ ஜிம்முனா ஓகே உன்னை கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வயன் போய் திரும்பவும் ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்கார போகுது. ஃபெங் வேகமாக அதாவது தெரியாத இடிக்கிற மாதிரி தள்ளி விட்டுடுறா வயனை. தள்ளி விட்டுட்டு முன்னால் உட்காந்துட்டு சாரி வயன், எப்பயுமே நான் தான் வந்து ஜிமினா கூட போனால் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வேறு யாரும் உட்கார மாட்டாங்க அப்படிங்க. வந்து வயல் ஒரு மாதிரி பார்க்குறான். நீ ஒய்ஃப் தான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஜிமினாவோட லைஃப்பில் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். இந்த இடம் எனக்கு தானே, இது எப்பயுமே உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ ஜிமினாவே உனக்கு விட்டு கொடுத்துட்டேன்ல, ஆனால் இந்த சீட்டை உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஃபெங்கோட மனசில் என்ன நினச்சிக்கிறான்னா சீட்டை எப்படி உன்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேனோ ஃப்ரெண்ட் சீட்டை, ஸோ அதே மாதிரி ஜிமினாவே உன்கிட்டேருந்து எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ வந்து ஜிமினாவும் எதுவுமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கிற ஃப்ரெண்டுங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ அன்னைக்கு பேக் சைடில் உட்காந்துறான், ஒரு மாதிரி நல்லாவே உட்காந்துருக்கேன். ஸோ ஜிமினாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், எனக்கு ஃபெங் பண்ணுற எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமினா ஒரு க்ராசரி ஷாப் மாதிரி இருக்க ஒரு ஷாப் கிட்ட நிறுத்திட்டு எனக்கு இந்த ஜூஸும் இந்த பிஸ்கெட்ஸும் வேணும், போய் வாங்கிட்டு வா ஃபெங் அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுட்டு என்ன வேணும்னு சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு ஃபெங் பண்ணுறதும் பிடிக்கல, ஏன் சீட்டில் எப்படி அவள் உட்காருவா, அது என்னோடது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன் என்னோட கிளாஸ்மேட் கூட படித்த பொண்ணு இப்படி தான் பண்ணுவியா, என்னோட ஜூனியர் ஞாபகம் வச்சுக்கோ, இப்படிலாம் சொல்லாது அப்படின்னா வாயின் வந்துட்டு இல்லை எனக்கு ஃபெங் பண்ணுறதும் பிடிக்கல அப்படின்னா வாயினை திட்டிடுறாரு. அவன் இதுக்கு முன்னாடி இருந்தால் அங்கே தான் உட்காருவான், அந்த எண்ணத்தில் சொன்ன வயன் ஏன் வயன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்க, எனக்கு பிடிக்கல நான் தான் அங்கே உட்காருவேன்னு சொல்லிட்டு வயன் பேக் சீட்லேருந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்கார மாதிரி போவேன். ஜிமன் சொல்கிறான் அவன் தான் உட்காருவான்னு சொல்கிறாள்ல, எப்பயுமே அவள் தான் அங்கே உட்காரா, வேறு யாரும் உட்கார மாட்டாங்க தெரியுமா, அவள் என் கூட இருக்கும் பொழுதுலாம் அப்படிங்க. ஸோ வயனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுத, அவள் என் கூட இருக்கும் பொழுதெல்லாம் அப்படிங்கும்போது. ஸோ வயன் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு காரில் ஏறவே இல்லை, அவள் பாட்டுக்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ போகும்போது கேப் வருது. ஸோ கேபில் ஏறி போயிடாச்சுன்னு நான் ஐயோ என்ன வார்த்தைடா சொல்லி தொலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட் இதெல்லாம் உள்ளேருந்து பார்க்குறா, சிரிக்கிறா. சிரிச்சுட்டே ஜிம்னா உள்ளேருந்து வெளியே வந்தாலும் ஜிம்னா கிட்ட கேட்குறா, ஜிம்னா எந்த ஊரோட வாய்ஸ் வாயன் அப்படிங்க. இவகிட்ட என்ன சொல்கிறது, சரி சொல்லலாம் இதுவே. ஸோ அவளுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கால் வந்துச்சுடா, அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா இவளும் வீட்டுக்கு போகிறேன். ஈவினிங் சன் வீட்டுக்கு வந்தோன்னே மம்மி இன்னும் 2 daysல எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, நீ என்னோட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே டாடி வந்தோன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா நைட்டும் ஆகுது. ஸோ இன்றைக்கும் 10:30 ஆகிடுச்சு, ஜிமினா வரல. வயன் அண்ட் சன் தூங்க போகவே இல்லை, இன்றைக்கி உட்காந்துட்டே இருக்காங்க இன்னமும். ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம ஜிமினாவோட ஃபெங்கும் வீட்டுக்கு வந்திருக்கா. பிகாஸ் ஏன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ வயன் பார்த்துட்டு எதுக்கு ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்க அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பயும் போல பேசல, ஒரு மாதிரி பட்டும் படாமல் பேசுகிறான். ஜிம்னா எதுக்கு இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை அவள் வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆகும். ஸோ இன்றைக்கி தான் இவன் என்கிட்ட செக்ரட்டரியாக ஆகிறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண, இவன் செலக்ட் ஆகிட்டா, இவன் என்னோட செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வயன் வந்துட்டு அதையும் பார்க்குறேன், எதுவுமே சொல்லலை. சரி இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை வீட்டுக்கு போக லேட் ஆகிடும், ஸோ அதனால இவளை கெஸ்ட் ரூமில் எனக்கு தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். தனியாக போகவும் முடியாதுல்ல, சன் தனியாக இருப்பாள், ஸோ அதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சன் தனியாக இருப்பான் ஜிமினா, ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் நோட்டீஸ் பண்ணுறா. ஜிமினாக்கு திரும்பவும் ஐயோ என்ன வார்த்தைடா சொல்லி தொலைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்குள்ளேயே நம்ம வந்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி வயனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா கெஸ் நைட் டின்னர்லாம் 4 பேர் உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு
ஆமாம், சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே கெஸ்ட் ரூம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போகும்போது, இல்லை இந்த வீட்டில் எங்கேயும் கெஸ்ட் ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் கெஸ்ட் ரூமுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ வயன் ரூமுக்கு போகிறா. ஸோ ஜிமினா கிட்ட வந்து, ஜிமினா நீங்கள் பண்ணுற எதுவுமே சரியில்லை, ஃப்ரெண்டை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது அப்படிங்க. ஜிமினா வந்து, என்ன வயன் நினச்சிட்டு இருக்க, சின்ன பிள்ளையா நீ, ஃப்ரெண்ட் என் கூட படித்த பொண்ணு, என்னோட ஜூனியர், ஓகேவா, அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் இப்போ என்ன பிரயோஜனம், என்ன தப்பு அப்படிங்க. வயன் வந்துட்டு, ஜூனியர் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அது ஏன்னா எந்த வாட்டி ஆச்சு இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் எங்கே போனீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு மீட்டிங்க்கோசரம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசினோம், பழைய கதையெல்லாம் பேசிட்டே இருந்தோம், டைம் ஆகிடுச்சு வயன் அப்படிங்க. என்ன அவ்வளோ பழைய கதை, இங்கே உங்களுக்கோசரம் உங்கள் சன் வெயிட் பண்ணிட்டு இருக்கால, அவனோட சேர்ந்து அவனை வெயிட் பண்ணுவான்னு தெரியாதா அப்படிங்க. ஆமாம் ஐம் சாரி ஜிமன், தப்பாக சொல்லிட்டேன், உங்கள் சன்னு மட்டும் வெயிட் பண்ணுவார்ல, வந்திருக்கால சீக்கிரம், நான் யார் உங்களுக்கு வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறா. சாரி சாரி சாரி, உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்கும் பொழுது வேறு யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கங்கிறத நான் மறந்துட்டேன், ஐம் சாரி ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிம்மின் வந்து, என்னடா கடவுளே நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் இப்படி வருது அப்படிங்க யோசிச்சுட்டே இருக்க. ஸோ வயன் வந்து ஃப்ரெண்டை வச்சு பேசிகிட்டே இருக்க, ஜிம்மினா கோவம் வந்துடுது. வயன் நீ இப்போ என் வாழ்க்கையில் இப்போ தான் வந்து 5 months கூட ஆள என்னை இவ்வளோ ரூல் பண்ணுறியா, ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்ரெண்ட் என் கூட 10 years-ஆக இருக்கா, நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி வயனை ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. வயனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு போயிட்டு தன்னோட ரூம்லேயே படுத்துக்கிறா. ஸோ ஜிமினாக்கு செம்ம கோவம், போடி போ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்து தூங்கிறார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் சாரி ஓகேவா, நான் ஹர்ட் பண்ணுறேன் பண்ணல, பட் இருந்தாலும் இப்படி தான் இந்த சோனர் போகும். சாரிடா பாய், பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுவா, பாய்டா.